சொல்லப்போனால் உப்பு கருவாடில் மாஞ்சான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாஞ்சாவோட எக்ஸ்டென்ஷனாக தான் நான் கைதி டில்லியை பார்த்தேன். அந்த மாஞ்சாவோட பேசுகிற ஸ்டைலு இதெல்லாமே உள்ளுக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு மெட்ராஸ் ஸ்லாங் இருக்கும். அவனும் மனைவி இழந்திருப்பான், இவனும் மனைவி இழந்திருப்பான். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். கார்த்தி சார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு டைலாக் இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவ்வளோ நேரம் ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்க்கணும்னு அப்படியே வந்திருக்கும். அது பார்த்துட்டே இருந்தால் அந்த பையன் கேட்பான், என்ன நான் பார்த்துட்டே இருக்கேன்னு. ஒரு குழந்தைய பற்றிக்கா சாவே இல்லைடா, அப்படியே அவளோட நெத்தி கண்ணு மௌனம் மூக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்குல்ல. 2 பேரும் கலந்துட்டோம், நாங்கள் 2 பேரும் இனிமேல் எங்களுக்கு இறப்பில்லை, அதான் செத்துட்டான்னு நினச்சோம். அந்த ஃபீலிங்கில் எப்படி பாதிலே விட்டு போகிறது, அந்த அளவுக்கு என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்குது. தைரியமாக கமலஹாசன் வீட்டுக்கு போகணும். கமல் சார் கதை சொல்ல போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 4-5 படம் எல்லாம் டைரக்ட் பண்ணிவிட்டு நல்ல பேரெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கமல் சார் வந்து கதை சொல்ல என்ன. ஆனால் நான் போய் 4-5 படம் டைரக்ட் பண்ணி ஹிட்டெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னு கமல் சார் தான் என்ன பார்க்க வரணும், நான் அவரை பார்க்க வரமாட்டேன்ட்டு. கைதி 2க்கான ஒரு விஷயங்கள் டாப்ஸாக போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வணக்கம். சூப்பர் சார், ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட். ரொம்ப ஹாப்பி உங்கள் 2 பேருமே பார்க்குறது. சார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 ஆண்டுகள் உங்களுடைய ரைட்டிங் உப்பு கருவாடில் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு தொடர்ந்து ரெட் லேபிளை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இனிஷியல் இருந்தது. ஹரி சாருடைய அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் அவுட் டு பி அ ரைட்டர். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதனால நடந்தது? பிகாஸ் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் எந்த இடத்துல அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ரைட்டிங் அப்படிங்கிற ஜோனுக்கு திரும்பினீங்க? இல்லை, எனக்கு முன்னாடி இந்த ரைட்டிங்கில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஹரிசார்ட்ட இருக்கும்போதுமே நாங்கள் டிஸ்கஷன் டீமில் தான் இருப்போம். ஓகே. ஏன்னா டீமில் நான் இது வரைக்கும் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து காஸ்டியூம் பார்த்ததோ செட் ப்ராப்பர்ட்டி பார்த்தது அந்த மாதிரி இருந்தது இல்லை. முதல்ல வந்தனவே டைலாக்கு பேடு பிடிக்கிறது அந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரைட்டிங்கில் ஒரு ஆர்வம் இருந்தது. ஸ்க்ரீன் பிளேங்கிற இந்த ஒரு என்ஜாய்மெண்ட், ஒவ்வொரு தடவையும் போய் ஒவ்வொரு படமும் புது படம், ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு டஃபஸ்ட் ஜாப் தான். ஓகே. ஸோ அதை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது ரைட்டராகிற வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி ராதாமோகன் சார் மூலமாக அமையுது. அந்த டிஸ்கஷன் இருக்கும்போது நீயே எழுதிருமச்சி அப்படின்னு ஒரு கேஷுவலாக ஆரம்பித்த ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அது உப்பு கருவாடு வந்தனவே வந்து நிறையா ரைட்டிங் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி அதில் ரொம்ப பிஸியாகவே இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நடுவில் இந்த டைரக்ஷனுக்கான வேலைகள் ஆன் அண்ட் ஆஃபாகவே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஜோமேம் வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு பண்ணியிருக்க வேண்டியது. அந்த கோவிட் சமயத்தில் அது நடக்காம போயிடுச்சு. காற்றின் மொழிக்கு அப்புறமா அது நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அது தள்ளி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நடக்கலாம். ஓகே சார். பட் பேசிக்காக சினிமாக்கான ஆர்வம் உங்களுக்கு சரண் சார் கிட்ட இருந்து தொடங்குனது தானா இல்லை ரொம்ப என்னை பற்றி எங்கேயோ படிச்சுட்டு வந்தீங்களா இருக்கு? ஆமாம், சினிமாவில் உதவி இயக்குனர் வேலை இருக்குது, இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய இது இருக்குங்கிறதெல்லாம் அது அப்போ தெரியாது. நான் 7th 8th படிச்சுட்டு இருக்கும்போது சரண் வந்து ஒரு உதவி இயக்குனராக அவர் ஜாயின் பண்ணுறாரு கே பாலச்சந்திர சார் கிட்ட. அப்போ தான் பாலச்சந்திர சார் யாருங்கிறத பற்றி நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த படங்கள் பார்க்குற விதம் எல்லாமே மாறுது. ஸோ அங்கிருந்தே வந்து சினிமாவுக்கு பின்னணியில் இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போவுமே ஒரு படம் ஓடுறதுக்கு காரணம் ஸ்க்ரீன் பிளே தாங்கிற பேச்சும், அப்போ பாக்யராஜ் சார் பற்றி நிறையா பேசுகிறதும், அவருடைய வாங்க சினிமாவை பற்றி பேசலாங்கிற ஒரு புத்தகம் படிக்கும்போது ஒரு பேரார்வம் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த அப்புறம் இந்த பக்கம் வந்து சரண் சாருமே வந்து கமர்ஷியல் படங்கள் பண்ணாலுமே அவர் புத்தக அலமாரியில் பார்த்தீங்கன்னா வந்து சுஜாதா, ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், சாவி அது மாதிரி புத்தகங்கள் பயங்கர படங்கள் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா அமர்கலம் அந்த மாதிரி மாதிரி. பட் அவரோட வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தா எழுதியிருப்பாரு. அதில் அவரோட இலக்கிய டச் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவரோட டைலாக் ஸ்டைலுமே எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், ஷார்ப்பாக அடிப்பார். ஸோ அதெல்லாம் ரசிச்சு இந்த எழுத்தை பற்றி பேசுகிறதும் வந்துருச்சு. அட் லாஸ்ட் சினிமாவில் வந்து நம்ம போய் காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்த்தோம், இது பார்த்தோங்கிறத விட இந்த டைலாக்ல நான் இருந்தோம், இந்த சீன்ல திருப்பு முனையில் இருந்தோங்கிறது அப்போ சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் எழுத அது இன்னும் ஹாப்பினஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே சார். சார் இப்போ உங்களுடைய படங்களை தனி இந்த லோகேஷ் அவர்களுடைய நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்க அந்த கைதிக்கு அப்புறமா உங்களுடைய அந்த ரைட்டிங் உடைய விஷயங்கள் வந்து எப்படி மாற ஆரம்பிச்சது? பிகாஸ் இப்போ பெரிய ஸ்டாருக்கான நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த ஸ்டாரை டிபெண்ட் பண்ணியும் சில விஷயங்கள் நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கு. இப்போ கதையை டிபெண்ட் பண்ணி போறதுன்றது ஒன்று, ஸ்டார் சென்ட்ரிக்கா போறதுன்றது ஒன்று. அது உங்களுக்கு எப்படி இருந்தது
லோகேஷோட சேர்ந்து ஒர்க் பண்றப்போ? இல்ல முன்னாடி ஹரிசார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே எல்லாமே ஸ்டார் படங்கள் தான் ஆமா. ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம. கதை என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண போறோம். சொல்லப்போனா உப்பு கருவாடுல அந்த கேரக்டரே வந்து மாஞ்சான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ம். அந்த மாஞ்சாவோட எக்ஸ்டென்ஷனா தான் நான் கைதி டில்லியை பார்த்தேன். ஓகே. ம். அந்த மாஞ்சாவோட பேசுற ஸ்டைலு இதெல்லாமே உள்ளுக்குள்ள அடாப்ட் பண்ணிட்டு சின்னதா ஒரு மெட்ராஸ் ஸ்லாங் இருக்கும். ம். ஒரு அலட்சியம் இருக்கும். அவன் எதை பத்தி கண்டுக்க மாட்டான். அவனும் மனைவி இழந்திருப்பான், இவனும் மனைவி இழந்திருப்பான். ம். இவனுக்கு மகனை பார்க்கணுங்கிற ஒரு வேட்கை இருக்கும். ஓகே. அதை ஓகே. மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் லோகேஷ் நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. ம். ம். ஸோ எனக்கு அது கரெக்ஷனே இல்லாம போச்சு. கைதியை ம். பொறுத்த வரைக்கும் ம். ஒரே ஒரு நாள் அது நைட் ஷூட்டுங்கிறதுனால நைட் ஓகே. 1 மணிக்கோ 2 மணிக்கோ ஒரு தடவை எழுப்புனாங்க. சார் ம். இந்த இடத்துல கார்த்தி சார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா ம். ஒரு டைலாக் இருக்கும்னு சொல்லி கேட்குறாரு. ம். ஏன்னா அவ்வளோ நேரம் ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்க்கணும்னு ம். அப்படியே வந்திருக்கும். ம். ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளோவில் ஒன்று எழுதியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஏதோ வேணும்னு கேட்குறாருங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அப்போ நைட் உட்காந்து சரி இருங்க எனக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு. ம். இல்லை சார் டைம் இருக்கு இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குன்னாங்க. ம். ம். ஒரு நிறையா 2-3 ஆப்ஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே தெரிஞ்சது அடா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவர் பார்த்துட்டே இருந்தா அந்த பையன் கேட்பான் என்ன என்ன நான் பார்த்துட்டே இருக்கேன்னு. ம். ஒரு குழந்தைய பெற்றுட்டா சாவே இல்லைடா. ம். அப்படியே அவளோட நெத்தி கண்ணு ம். கொஞ்சம் முகம்லாம் மூக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்குல்ல. ஆ. 2 பேரும் கலந்துட்டோம். நாங்கள் 2 பேரும் ஆ. இனிமேல் எங்களுக்கு இறப்பில்லை ம். அதான் செத்துட்டான்னு நினச்சோங்கிற அந்த ஃபீலிங்கில் ஆ. அது குழந்தை பெற்றுட்ட எல்லாத்துக்கும் புரியிற ஒரு சமாச்சாரம் அது. ம். நம்மளோட எக்ஸ்டென்ஷன் தானே குழந்தை கண்டிப்பா. அப்படிங்கிறது. பார்த்தீங்களா நான் கேட்டேன்ல இன்னொன்று வரும்னு அவர்கிட்ட இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த இடம். நிறைய பேர் என்கிட்ட வந்து எங்க நல்லா இருந்துச்சுங்கிறத ஓகே. பர்டிகுலராக நிறைய பேர் இம்மீடியட்டாக இவரெல்லாம் கேட்டார். நம்ம இன்டர்நெட் நாளை அயலான் இயக்குனர் ரவிக்குமார்லாம் ஏங்க நல்லா இருந்துச்சுங்க உங்கள் டச் தெரிஞ்சுதுங்க அப்படின்னு ம். சொல்லி அடுத்த நாளே கேட்டார் Beautiful. படம் பார்த்தோன்னு. ஓகே. ஓகே சார். பட் கதையை எழுதுறப்போ இப்போ அது வந்து ஓவர் நைட் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டா இருக்கு. பட் எது ரொம்ப சேலஞ்சிங் சார்? ஓவர் நைட் அப்படின்ற அந்த ஒரு நாள்ல நடக்கக்கூடிய திரைக்கதை எழுதுறதா? ஐ மீன் அந்த கதையை எழுதுறதா? இல்ல கன்சிஸ்டன்ட்டா நம்ம அப்படியே தொடர்ந்து ஒரு ஒரு பெரிய ரைட்டிங்ல போறதுங்களா? ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஒரு நாளில் நடக்கிற படங்கள் எழுதுறது கொஞ்சம் ஈஸி. ம். அதுக்குன்னே ஒரு பேஸ் இருந்துரும். ம். இப்போ இங்கே ரெட் லேபிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரியல் டைமில் நடக்கிற மாதிரியான ஒரு ஓகே. இதுதான். செகண்ட் ஹாஃப் 1 ஹவர்னா அது 1 ஹவருக்குள்ளே நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஓகே. ஸோ ஓகே. எங்களுக்கு என்ன ஆயிரும்னா அதில் அதோட பேஸ் இங்கே ஒன்று ம். நடந்துட்டு இருக்கும் கிரவுண்டில் ஒரு ம். ம். சமாச்சாரம். ம். அங்கே இந்த பக்கம் ஒரு ம். ஃபங்க்ஷன் போயிட்டு ம். இருக்கும். இங்கே பட் இன்னொரு character. அப்படின்றப்ப அது அந்த 1 ஹார்ல நடக்குது. அதாவது அதுவும் 1 ஹார்ல நடக்குது. இந்த படமும் இன்னொரு பேலன்ஸ் ஒரு 1 ஹார் தான் இருக்குன்றப்ப அந்த அந்த ரைட்டிங்ன்றது இன்னும் ரொம்ப மைன்யூட்டா டீடைலிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி ஆமாம் இருக்கும்ல? மைன்யூட்டுங்கிறதே என்ன ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா மினிட் தானே. ம். ஸோ எவ்ரி மினிட்டும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ம். உங்களுக்கு புது சீன் போகும்போது புது நாள் மாறும்போது காஸ்டியூமை மாற்றி ஒரு ம். சீனுக்குள்ளே போன சீனில் என்ன நடந்ததுன்னு ஆடியன்ஸுங்க ஒரு டிரான்சிஷன் அதெல்லாம் பிடிச்சி வர்றதை விட ம். இது பேரலாக ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி சர்ன்னு போயிட்டே இருக்குது. ம். கைதியிலையும் அதுதான் உங்களுக்கு பெரிய ம். ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆமா. கைதியில் இன்னொன்று பெரிய மேஜிக் இன்னொரு ரைட்டர்னா நானும் லோகேஷ் கனகராஜ் மட்டும் கிடையாது. ம். எடிட்டர் வந்து ஃபிலோமின் பெரிய வேலை பார்த்தாப்புல. ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. நான் ம். இப்போவுமே அவங்க இவங்ககிட்ட அதான் சொன்னேன். ம். எடிட்டர்கிட்டையும் ம். இவங்ககிட்டையும் நம்ம எழுதின ஆர்டர்லேயே படத்தில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ம். டக்குன்னு நடுவில் ஒரு டிரான்சிஷன் வேணுமா உங்களுக்கு இவ்வளோ ஆ. மெட்டீரியல் இருக்குது லூசெண்ட் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ம். அதனால தாராளமாக நீங்கள் ஆர்டர்லாம் மாற்றலான்னு ஓகே. அந்த சஃப்லிங் எல்லாமே ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஓகே சார். 2க்கான அந்த டாக்ஸ் வந்து ரொம்ப பரவலா எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதுல உங்களுடைய பங்களிப்பு எப்படி சார்? எதுல எதுல கைதி 2க்கான ஒரு விஷயங்கள் டாக்ஸா போயிட்டே இருக்கு. தொடர்ந்து. போயிட்டு இருக்கு பட் இப்போ இல்லை உடனே இல்லை. அதான் இவர் அல்லு அர்ஜுன் படம் பண்றாரு அவரு. ம். இது முடிச்சது அப்புறமாக இருக்கும். ஓகே. ஓகே சார். சார் அனுபவம் சார். இப்போ தொடர்ந்து உங்களை நாங்க நிறைய படங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக்டரா தாண்டி நீங்களும் ரைட்டரா 2 படங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 படங்களுக்கு நீங்க வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டா வொர்க் பண்ணியிருந்திருக்கிறீங்க. அந்த ப்ராசஸ்ல ஏன் நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப தொடரல சார்? யாரும் கூப்பிடல. இத்தனை என்ன பெரிய இது? ஹிட் சார். தான் பங்காளி படமும் பெரிய ஹிட், தாய் மாமன் படம் பெரிய ஹிட். மருமகன் கார்த்திக் படம். கார்த்திக் படம். நான் என்ன சொல்லேன்னா இப்போ இவரை பற்றி சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு படம் என்ன சொன்னார்? உப்பு கருவாடு. கருவாடு. உப்பு கருவாடு எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது சாப்பிட்லாம். ஸோ இவருடைய ரைட்டிங் எந்த காலத்துலேயும் கெடாது, நல்லா தான் இருக்கும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். Thank you, sir. அதாவது சென்டிமெண்ட் அமையிறது. நான் முதல் நடித்தது விஐபி. அந்த படத்தை நடித்தா விஐபி ஆகிட்டேன். ஸ்க்ரீனில் வந்ததுனால நான் விஐபி ஆனேன். அதான் உண்மை. டைரக்டர் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. பட் நான் ரைட்டராக இருக்கும் பொழுதே நான் முதல்ல வந்து சினிமாவில் வந்து ஒரு டைரக்டராக வந்து வந்தது. அப்போ வரும்பொழுதே மைண்டில் ஒரு 4-5 கதை. நான் பள்ளி பருவத்திலேயே வந்து ஸ்கூலில் ஆனுவல் டேலாம் நடக்கும் தெரியுங்களா, அப்போ நான் ட்ராமா போடுவேன். ஓகே சார். அந்த ட்ராமாவில் நான் அடிக்க மாட்டேன், நான் தான் டைரக்டர். ம். ஃப்ரம் 9th 10th 11th 12th அது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ம். 4 வருஷம் நான் தான் ட்ராமா. ஓகே. என்னை என்கரேஜ் பண்ணது கணேசன், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர். ஓகே. அவர் தான் என்கரேஜ் பண்ணுவார். ம்.
டேய் நீ பேசாமல் சினிமாவுக்கு போடா, நல்லா என்னென்னமோ பண்ணுறடா நீ அப்படிம்பாரு. அவருடைய தூண்டுதல். ம். அப்புறம் எனக்கு எங்கள் மதருடைய சப்போர்ட். ம். ஏன்னா எங்கள் மதர் தான் அடிக்கடி வந்து அப்போல்லாம் மாதத்தில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு படம் வரும். ம், ம். இந்த மாதம் ஒரு சிவாஜி படம் வந்ததுன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு எம்ஜிஆர் படம் வரும். ம். அவ்வளோ கேப் இருக்கும். ஓகே. ம். இந்த கேப்புக்கு இடையில ஏதோ ஒரு ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் ம். இந்த மாதிரி படங்கள் டைரக்டர் படங்க, பாலச்சந்தர் இப்படிலாம் வரும். ம். ஆனால் இந்த 2 மாதத்தில் சிவாஜி படமோ எம்ஜிஆர் படமோ ம். எது ரிலீஸ் ஆனாலும் அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க எங்கள் அம்மா. ஆ. எங்கள் அப்பா அப்படி கிராஸ் பண்ண, டே எங்கள் அப்பா வரும்போது இரும்பாங்க. எங்கள் அப்பா அப்படி கிராஸ் நான் இல்லை ஒன்று எங்கள் ஃபாதரு, நான் மோகனுக்கு என்ன ஆச்சுன்னா, இல்லை அவனுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்துரு. கட் பண்ணால் நாங்கள் ராயல் தேட்டரில் வாசல் அம்மாவும் பையனும். ஆ. துணைக்கு எங்கள் அம்மாவுக்கு துணை. நான் எங்கள் வீட்டில் நான் ஒரு பையன்தான், அதனால் துணைக்கு கூப்பிட்டு போகிறேன். ம். ஆக நான் வந்து ஒரு 3 மாதத்தில் ஒரு 3 வெள்ளிக்கிழமை குறைந்தபட்சம் கட் அடிச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு. இப்படி தான் படிச்சு வந்தது. அப்ப அந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல இல்லையா? அப்போ என்னன்னா இந்த மாதிரி சினிமாக்கள் அதிகமாக பார்க்க அது மாதிரி ஆர்வம் அதிகம். ம். அப்புறம் நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் சம்திங் இந்த 3rd 4th படிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பங்களாவில் ஷூட்டிங். ம். அப்போ ஷூட்டிங்னா என்னன்னு ஒவ்வொரு கிளாஸாக கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. இப்போ நாங்களும் போய் உட்காரோம். உட்காந்து பார்த்தா ஒரு 100-200 பேர் கச்சமான சவுண்டு. அப்போ ஷூட்டிங் எனக்கு புதுசு, என்ன எல்லாம் கத்திட்டு இருக்கேன், கேமரா தூக்க, லைட்டை தூக்கெல்லாம் பண்ண பயங்கர சவுண்டு. ஒரு பிளைமவுத் கார் வந்து நிற்கிது. நாங்கள் போய் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். லாங்கில் வந்து சிவாஜி சாரும் பத்மினி அம்மா உட்காந்துருக்காங்க பேசிட்டு. அதுதான் உங்களுக்கு அவருடைய ஃபர்ஸ்ட். ஆமாம், அதுதான் நான் ஷூட்டிங் பார்க்குறது. 2 பேர் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நான் இங்கேருந்து பார்க்குறேன். அப்போது சிவாஜி சார் பேசிட்டு ஒரு பிளைமவுத் கார் வந்து நிற்கிது. ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஒரு கேரக்டர் இறங்குது. அவர் இறங்குனாங்க, அவ்வளோதாங்க. செட்டே சைலண்ட்டு. அந்த பங்களாவுக்கு முன்னாடி தான் ஷூட்டிங்கு. ஃபுல் ட்ராப் சைலண்ட்டு. சிவாஜி பத்மினி எந்திரிச்சு கும்பிட்றாங்க. சிவாஜி பக்கத்தில் வாங்க முதலாளி. அப்போ பார்த்தோம், அப்படியே எங்கள் அப்பா என்ன அவர் போய் உட்கார்றாரு ஒரு ஸ்டீல் சேர். அப்போ இந்த மடக்கு சேர் இருக்குதுங்களா, அந்த ஸ்டீல் சேருங்கிறது அபவ் மிடில் கிளாஸ் தான் வாங்க முடியும் அந்த காலங்களில். ஒரு மிடில் கிளாஸ் கூட வாங்க முடியாது அந்த பீரியட் அது. அதில் ஒயிட் கிளாத் பின்னாடி போட்டிருக்காங்க அந்த சாயர் இடத்துல. பின்னாடி எழுதியிருக்கு. நான் அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் என்ன படிப்பேன், எழுத்துக்கூட்டி தானே படிப்பேன். டைரக்டர் படிக்கிறேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஜெயச்சந்திரன், 2 பேரும் சேர்ந்து டைரக்டர். அப்போ எனக்கு என்ன தோணுது, ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அப்படியே ஒரு ரவுண்டு வருவார். அப்போ எல்லோருமே பின் ட்ராப் சைலண்ட்டாக இருப்போம். இது பசங்க. இங்கே இப்படி ஒரு ஆள் வந்தால் சிவாஜி எல்லோருமே சைலண்ட் ஆகிட்டாங்களே, போனால் இந்த வேலைக்கு தான் போகணும். அந்த வயசில் பதியுது பாருங்கள், இந்த வேலை சூப்பர் வேலைடா, ஏன்னா பெரியவங்களே மிரட்டுற அளவுக்கு ஒரு வேலை. அவ்வளோதான் அறிவு. அது ஒரு தொழில் அதெல்லாம் தெரியல, ஆனால் மிரட்டுற மாதிரி. ஓகே. அப்போ சினிமா ஆர்வத்தை தூண்டி விட்டது எங்கள் மாஸ்டர், மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் கணேசன் சார். எனக்கு சினிமாவுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தது. எங்கள் அப்பாவுக்கு சினிமானாவே பிடிக்காது. ஆனால் டோட்டலாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படியே நேர் எகென்ஸ்ட்டு. அவங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிச்சுட்டு இருந்தேன். சினிமா ஆர்வத்தினா நான் சினிமாவுக்கு போகிறேன்னே. எங்கள் அப்பா ஏன்டா டே அப்படின்னாரு. எங்கள் அம்மா சொன்ன, அவன் ஏதோ பிரியப்படுறான், விடுங்க போட்டுன்னு. அப்போ ரயில் ஏறி வந்தேன். சினிமாவுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தது தான். வந்த உடனே ரொம்ப கஷ்டம்தான், யாருமே வந்து எடுத்தோன்னே உள்ளே நுழைய முடியாது. சிரமப்பட்டு பிடிச்சிட்டு எனக்கு முதல் சான்ஸ் வந்து லலிதான்னு ஒரு படம். ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து ரைட்டர் வேணும். இப்போ என்னை ஏன் முதல் அசிஸ்டண்ட்டாக சேர்த்தேன்னா, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன். ஹேண்ட் ரைட்டிங் இப்போ தான் எல்லாமே கம்ப்யூட்டரில் பார்த்தேன். அப்போ அப்படி இல்லை, எழுதணும். ரைட்டர் எழுதி கொடுக்குறது, லிரிக் ரைட்டர் எழுதி அனுப்புறதெல்லாம் காப்பி எடுக்கணும். அப்போ இந்த காப்பி எடுக்கும் பொழுது நான் அழகாக எழுதுவேன். அப்போது ஒரு சீனை எப்படி எழுதணும், ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணுங்கிறது அப்படி இருந்தே படிப்பினேன். இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் மைண்டில் ஏற்றி அப்போ நம்மளே வந்து ஸ்கிரிப்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் முதல்ல ஒரு தைரியத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல, இந்த மாதிரி ரைட்டராக தான் இருக்கேன், எழுதி கொடுக்குற வேலையாக இருக்கேன். தைரியமாக கமலஹாசன் வீட்டுக்கு போனேன், தேனாம்பேட்டை. நேராக போய் வாசலில் ஒரு 4-5 தரம் உள்ளே விட மாட்டேன்ட்டான். சரி 5ஆவது தரம் போய் நின்னேன். அப்போது ஒரு கார் உள்ளே போகுது, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு உள்ளே போனார். யார் அந்த பையன், 4-5 நாளாக வந்துட்டு போகிறான் அப்படின்னு.
அவரு என்ன எஸ் அவர் பேர் மேனேஜர் கமல் டிஎன்எஸ் சார் டிஎன்எஸ் அவர் அந்த தம்பிக்கு உள்ளே கூப்பிடுங்க போகிறேன். ம். உள்ளே போனேன் அண்ணே நான் வந்து கமல் சார் கதை சொல்ல வந்தேன். எந்த ஊர் பணி? கோயம்புத்தூர். அவர் உடனே ஏப்பா கோயம்புத்தூர்லேருந்து பகலில் ஒரு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டால் எல்லாம் கிளம்பி வந்துடுவீங்களா கமலஹாசன் கதை சொல்கிறதுக்கு? என்ன நினச்சிருந்தீங்க? நீ எத்தனை படம் வேலை செஞ்சுருக்க? இல்லைண்ணே இப்போ தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி அப்படி அல்ல, நீ போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 4-5 படம் எல்லாம் டைரக்ட் பண்ணிவிட்டு என்ன நல்ல பேரெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கமல் சார் வந்து கதை சொல்ல. என்ன இப்படியெல்லாம் வரக்கூடாது என்னவா? ஏன்னா இதெல்லாம் உனக்கு அனுபவம் பத்தாது. இப்போ அப்போ கொங்கு அதாவது சிறுவாணிலுங்கிறது அங்கேயே எங்களுக்கு உண்டு. சரிங்கன்ட்டு இப்படி திரும்பினவன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்படி திரும்பி அவர்கிட்ட டிஎன்எஸ் கிட்ட நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்டுண்ணே, ஆனால் நான் போய் 4-5 படம் டைரக்ட் பண்ணி ஹிட்டெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னு வைங்களேன், கமல் சார் தான் என்ன பார்க்க வரணும், நான் அவரை பார்க்க வரமாட்டேன்ட்டேன் சொன்னேன். புரிஞ்சவங்களுக்கு தைரியமாகவே சொன்னேன். தன்னம்பிக்கை. நான் இது வந்து கிண்டலுக்கெல்லாம் சொல்ல, எனக்கு நடந்தது அதில் என்னென்னா எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை. அப்போ அப்படி சொல்லிட்டு வந்ததுனாலேயே என்னுடைய நினைவு சின்னம் படத்துக்கு வந்து 100ஆவது நாள் விழா கமலஹாசனுக்கு இன்விடேஷன் கொடுத்தேன். சூப்பர். நான் ஒரு டேரக்டர் ப்ரூவ் பண்ண காமிக்கணுமில்ல கொடுத்தேன். ஆனால் கமல் சார் வரல, டிஎன்எஸ் வந்தார், வந்து பக்கத்தில் உட்காந்தார். அனுமன் நல்ல படம் நல்ல பேர். அண்ணா எனக்கு ஞாபகம் இருக்கு என்னென்ன நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு ஞாபகப்படுத்தினேன். ஆனால் நீங்கள் அன்றைக்கி சொன்னதுனால நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னேன். சூப்பர் சூப்பர் சொல்லிட்டேன். அது அனுபவம். அது மாதிரி நாம் வந்து ஒரு கதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சீனு நாங்கள் பேசும் பொழுதே பொதுவாக இப்போ இவரே ஒரு சீன் புதுசாக அதுக்கு உண்டான வசனம் தானாக வந்துடும். கண்டிப்பாக. எப்பவுமே ஒரு ரைட்டருக்கு ஒரு சீனை எழுதும் பொழுதே இவன் இதை சொன்னால் அவன் அதை சொன்னால் அது பதில் இவன் இதை சொன்னான்னு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டைலாக் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த மாதிரி பழகி ரைட்டிங் கதை பண்ணுறது இதெல்லாம் வந்தேன். அப்புறம் அப்படி அப்படியே வளர்ந்து ரைட் சார். நான் ஆர் சுந்தரா சார் தான் முதல்ல பயணங்கள் முடிஞ்சு ஜாயின் பண்ணேன். அவருடைய எல்லா படங்களையும் நான் கோடைரக்டர் ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு டைரக்டர் ஆனேன். ஓகே. ஸோ அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஜேர்னி. இட்ஸ் லாங் பெரிய ப்ராசஸ். ஆமாம். கண்டிப்பாக. அண்ட் ரெட் லேபிள் இந்த படம் வந்து சீக்கிரமே திரையரங்குக்கு வரப்போகுது. அண்ட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப இன்டென்ஸாக ஒரு சீரியஸான விஷயத்த பேசுகிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய ரைட்டர் நீங்கள். அண்ட் உங்களுடைய கதைக்களங்கள் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஜானரில் இருக்குது. அண்ட் மாஸ்டர் படத்தில் நீங்கள் ரைட்டர் அப்படின்றப்போ மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸு காலேஜுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படி இருந்தது. அந்த கதைக்கும் இந்த கதைக்குமான சம்பந்தம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? சம்பந்தம் காலேஜுங்கிறது தான். ஆக்சுவலாக அதில் பேசி மிச்சமான நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஓகே. அதில் அதுவும் கல்லூரி படங்கிறதுனால அது பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு தாட் வந்துச்சு, ஒரு முழு கல்லூரி படமாக ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்குள்ளே காலேஜுக்குள்ளே ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சதில் கிடைச்சது தான் இந்த கதை. ஓகே ஓகே சார். ஸோ அந்த மாஸ்டர்லேருந்து கொஞ்சம் ஒரு டெரைவ் ஆன மாதிரியான ஒரு கதை நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த கதைக்களம்ங்கிறது கல்லூரிங்கிற பேக்ட்ராப் ஒன்றா இருக்கும், எலெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் காமனாக இருக்கும். பட் அது ஜோயினல் அது இதுன்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடும்ல. இது முழுக்க கல்லூரிக்குள்ளேயே நடக்கிற ஓகே ஓகே ஒரு இதுதான். ரைட் சார். ஸோ இந்த கதைக்களம் பேசக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நாங்கள் ரொம்ப மெசேஜ் சென்ட்ரிக்காக அப்படிலாம் போகல. வரும்போது ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கணும். ஓகே. எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் எங்களோட ஃபோக்கஸில் இருந்தது. அதெல்லாம் செஞ்சுருக்கணும் இதில். ரைட் சார் ரைட் சார். சார் உங்களுடைய பார்ட் இந்த படத்தில் எப்படி அண்ட் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 3வது டைட்டில் கொடுக்க போகிறாங்க. ஓகே. நான் பொதுவாக வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய இது என்னென்னா உங்கள் சேனல் பேர் ரெட் நூல், நீங்கள் பேட்டி எடுக்கிறது ரெட் லேபிளுக்காக. ஆக +++ தான். ஸோ அந்த ரேஞ்சில் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஏற்கனவே நான் வெளியே போனால் என்னுடைய பெயர் வந்து பாம்பு புத்தும்பாங்க பார்க்குறவங்கலாம். ஓகே. அது ஒரு ஃபேமஸான கேரக்டரு. அதன் பிறகு மின்சார கண்ணா, புறாவுக்கே பெல் அடித்தவர் அப்படின்னு. பட் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அனுமோனுக்கு இன்னொரு பேர் வரப்போகுது. ஓகே. அதாவது குஞ்சு மோகன். என் பேர் அனுமோகன், ஆனால் பேர் வந்து குஞ்சு மோகன். குஞ்சு மோகன்ற பேர் இல்லை. ஓகே. ஆர்வி உதயகுமார் ஒரு கேரக்டர் பண்ணிக்கார், ஒரு எம்எல்ஏ கேரக்டர். அவருடைய அசிஸ்டண்ட் நான் பிஏ. ஓகே. அவர் என்னை கூப்பிடும்போது அந்த குஞ்சு மோகன்ற பேரில் குஞ்சுன்னு தான் கூப்பிடுவார். அதனால் இனிமேல் பப்ளிக் எங்கேயாவது என்னை வெளியே பார்த்தா வாங்க குஞ்சு எப்படி இருக்கிறீங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க.
பட் வரவேற்கத்தக்கது. அதாவது ஓகே ஒரு ஒரு கேரக்டரை பார்த்துட்டு அவர் பேர் சொல்லாமல் கேரக்டர் பேர் சொல்கிறது பெரிய விஷயம். ம் அந்த மாதிரி எனக்கு படையப்பா மின்சாரம் பேர் கிடச்சிது. ம் அந்த பெயரை இந்த படம் எனக்கு மீண்டும் கொடுத்துருக்கு. ஓகே அதுக்கு முதல்ல அந்த யூனிட்டுக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக ப்ரொடியூசர் நடிகர் இவர் லெனின் சார் அவர்களுக்கும், இயக்குனர் வினோத் அவர்களுக்கும், இந்த மாதிரி ரைட்டரு. ம் ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அனுமோகனா ஐயா அவன் கொங்கு தமிழ் பேசுவேன் அவனை போய் இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து எனக்கு வந்து எல்லாருமே நல்ல பழக்கம் உள்ளவர். ம் நம்ம பேரை சொல்லும்போது யாருமே ஐயா அவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ம் காரணம் நான் வந்து எல்லாரோடய சகஜமாக பழகிட்டு வரணும். அதனால தான் இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ம் ம் ஸோ அந்த நடிக்க போகும்பொழுது நான் வெறும் நடிகன் தான். ம். அதே இயக்குனராக போகும்போது இயக்குனர், ஓகே நானே நடிகரை மிரட்டும், அது வேறு. ஓகே ஓகே ஒரு ரைட்டராக போகும்போது சொல்லி கொடுக்குற பக்குவம். ம் சொல்லி கொடுக்குற பக்கத்தில் என்னோடய அனுபவம் ஒரே ஒரு விஷயம் சார். திடீர்னு ஒரு நாள் கலைப்புலி தானு கூப்பிட்டு, அனுபவம் நீங்கள் ஒரு படம் பண்ணுற சிவாஜி சார்லாம் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. என்ன சிவாஜி படத்தை ஒர்க் பண்ண? சரி பண்ணுறாங்க. எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா அந்த படத்துடைய இயக்குனர் வந்து தெலுங்கு டைரக்டர். ஓகே தமிழில் படம் எடுக்கிறாங்க. அர்ஜுன் அதில் ஹீரோ, சிவாஜி சார் இருக்கார். ம். ஸோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ம் அந்த டைலாக் சொல்லி சிவாஜி சார் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு ம் தகுதியான ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னு என்னை கூப்பிட்டார் கலைப்புலி. ஓகே ஓகே அதான் மன்னவர் சின்னவர். ம் அது எனக்கு பெரிய அனுபவம் என்னென்னா, ஒரு மாபெரும் நடிகர் ம் அவருக்கு போய் நான் டைலாக் சொல்லி எவ்வளோ கொடுப்பன வேணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதில் என்ன ரொம்ப விஷயம்னா, நடிகர் திலகங்கிறது நான் அன்னைக்கு தாங்க ஐயோ உண்மையிலே ஒரு நடிகை. ஏன்னா ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது நான் படித்து காமிக்கிறேன். ஏய் அனு, டே அணுன்னு தான் கூடுவார். ம் டே அனு, ஆனால் நினைவு சின்னத்துலேருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டார். ஓகே ம் ஏய் அனு, இதை நான் எப்படி பேசணும் அப்படின்னு. நீ பேசி காமின்னு. அண்ணே உங்கள் மாதிரி நான் பேச வராது, நீங்களே பேசி. சரி நான் இப்போ பேசி காமிக்கிறேன், இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லணும். ம் ஒரு 10 விதமாக பேசி காமிக்கிறார் ஒரே வசனத்தை. ஓகே 10 விதமாக ம் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி இது நான் பேச எது கரெக்டுன்னு கேட்குறாரு. ம் நான் ஆனால் அந்த 2வது 3வது பேசினால முட்டாள், நான் முதல்ல பேசினேன் அதான்டா கரெக்டு. அப்போது பாருங்கள், ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனத்தை எப்படி நம்ம டெலிவரி பண்ணணுங்கிற பெரிய மேதைன்னா உண்மைதான். ம் ஸோ அந்த அனுபவம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும்.